கோடிக்கணக்கான இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது இந்திய தாய் திருநாடு. இளைஞர்களின் புயல் வேக பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கும் நம் தேசத்தின் மிகப்பெரிய சவாலாக போதைப்பொருள் உபயோகம் மாறியிருக்கிறது. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் போதையில்லா சேலம் மாவட்டத்தை உருவாக்கிடும் வகையிலும் சேலம் மத்திய சட்டக்கல்லூரி சார்பில் மாரத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 10 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 2 கிலோமீட்டர் பிரிவுகளில் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் ஆர்வமுடன் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 3000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டதால் பொதுமக்களிடையே போதைப்பொருள் தடுப்பு குறித்து பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன். போதையில்லா தமிழகம் அப்படின்றத பொதுமக்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல வைட் ரீச் போகணுன்றதுக்காக இதை முன்னெடுத்து இதை செஞ்சிட்ருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை இது சேலத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இதை ஸ்ப்ரெட் ஆகி நம்ம எல்லாருமே எதிர்காலத்தில் வர இருக்கிற இந்த இளைஞர்கள் ஸோ அதை நோக்கி பயணிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை சேலம் மாநகராட்சி துணை மேயர் திருமதி சாரதா தேவி, மாநகர காவல்துறை துணை ஆணையர் வேல்முருகன் ஆகியோர் வழங்கினர். போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தான் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர். இங்கே ஒரு மேரத்தான் நடந்துட்டு இருக்கு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக காலையிலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்துவாக நாங்கள் வந்தோம். அந்த ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு. எங்களுக்கு வரும்போதே ஒரு நல்ல வைப், எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு இந்த மேரத்தான். இது ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக, ஒரு மது போதை அந்த மாதிரி விழிப்புணர்வுக்காக இந்த இது நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் மேரத்தான்ங்கிறப்ப கொஞ்சம் தயக்கப்பட்டேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. அப்புறம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வி ஆர் ஹாப்பி நவ். இது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லி இங்கே நல்ல ஒரு வார்ம் அப் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டார்டிங் இருந்துச்சு. எனக்கு இது 3rd மேரத்தான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்னோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். துடிப்பு மிக்க இளமை பருவத்தின் போது எதிர்மறை செயல்கள் பக்கம் கவனம் திரும்பி விடாமல் சிந்தனையை சீராக்கும் வகையில் இந்த மாரத்தான் போட்டிகள் அமைந்திருந்தன என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.